Hello friends and welcome to Fantasy Guru Tamil YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாடா ஐபிஎல்ல நடக்கிற ரெண்டாவது மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேட்ச் எங்கே நடக்குது, அதாவது பிச்சு ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அது யாருக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறதையும், அண்ட் ரெண்டு டீமில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ், ஹெட் டு ஹெட் பேட்டில் எப்படி இருக்குது, வெனு ரெக்கார்டு எப்படி இருக்குது, அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசியிலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐபிஎலோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச், இந்த ரெண்டு பேருக்கு நடக்கிற மேட்சுக்கும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வீடியோ பார்க்காதவங்க நம்ம ஃபேண்டசி குரு தமிழ் சேனலில் போய் வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போது இந்த மேட்சை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் மேட்சஸில் எனி சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, ஏதாவது பிளேயர்ஸ் வரல, ஏதாவது பிளேயர்ஸை மாற்றம் பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு எனி ஃபர்தர் அப்டேட்டாக இருந்தாலும் நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வாங்க மேட்சை பற்றி பார்ப்போம். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 29 மார்ச் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் vs எம்ஐ, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் வான்கடே ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இப்போது நம்ம இந்த வான்கடே ஸ்டேடியத்தோட பிச்சு ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வான்கடே ஸ்டேடியத்தோட பிச்சு ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த பிச்சை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெனுவில் லாஸ்ட் இயர் ஒரு 4 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 4 மேட்சோட ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்னா பிச்சு எதுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் யூகிக்க முடியும். ஸோ இந்த வெனுவில் பாருங்கள், ஹையஸ்ட் ஸ்கோர் 215 அப்படிங்கிறது மும்பை அடிச்சிருக்கிறாங்க லக்னோக்கு அகேன்ஸ்டாக. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆவரேஜ் ஸ்கோர் 170 அப்படிங்கிறது இந்த வெனுவில் ஆவரேஜ் ஸ்கோராக நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த வெனுவில் பேட் பண்ண ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது சேஸ் பண்ண அணி அந்தளவுக்கு பெருசாக வெற்றி பெறலைங்க. பேட் ஃபஸ்ட் பண்ண அணி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிலும் செகண்டாக பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே டாமினேட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த லாஸ்ட் இயர் ப்ளே பண்ண லாஸ்ட் ஒரு 4 மேட்சோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது 170ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோராக இருக்குது. அதுலேயும் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் கொஞ்சம் அதிகமான மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்க சேஸ் பண்ண டீமை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம பிச்சு ரிப்போர்ட் பார்த்துருவோம். பட் பிச்சு ரிப்போர்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டியூ கொஞ்சம் இடையூறாக இருக்கும், அதனால் சேஸ் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நியூ பாலில் நல்ல வேரியேஷனில் போடக்கூடிய பவுலர் ஃபஸ்ட்டு அந்த பவர் பிளேயில் ஒரு 3-4 ஓவருக்கு பேட்ஸ்மேனை கொஞ்சம் திணறடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த பவர் பிளேக்குள்ளேயே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த வேகத்தையும் பவுன்ஸையும் பேட்ஸ்மேன் நல்லா கணிச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்கில் ப்ளே பண்ணி ஸ்கோர்ஸை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பின்னருக்கு அந்தளவுக்கு ஒரு டேன் பெருசாக கிடைக்கிறது இல்லை. 1 or 2 மேட்சஸ் நல்லா சப்போர்ட் இருக்குது, எல்லா மேட்சஸும் அந்த சப்போர்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுற டீம் கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிச் ரிப்போர்ட்டில். பட் லாஸ்ட்டாக அவங்க ப்ளே பண்ண மேட்ச் ரெக்கார்டாக பார்க்கும்போது ஆக்சுவல் ஃபஸ்ட்டு பேட் பண்ண டீமுக்கும் கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ எனி பிச் ரிப்போர்ட்டில் சேஞ்சஸ் இருக்குது, லாஸ்ட் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிச்சை செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிச் ரிப்போர்ட்டு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். இப்போது அடுத்ததாக நீங்கள் இன்னும் நம்ம ஜம்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா நம்ம ஜம்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஜம்போ ஆப்பை பொறுத்த வரைக்கும் லீகல் அண்ட் சேஃபான ஆப்னு சொல்லுவேன். இப்போ ஃப்ரீயாக நம்ம கான்டெஸ்ட் ப்ளே பண்ணணும், அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்போ ஆப் தாங்க. இதில் நம்ம ஃப்ரீயாக தான் ப்ளே பண்ணிக்க போகிறோம். ₹1 கூட காசை நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஃப்ரீயாக நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு அவங்க வின்னிங்ஸ் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க, அமௌண்ட்டாகவும் கொடுக்குறாங்க, இல்லை ப்ராடக்ட்ஸாகவும் நம்ம பை பண்ணிக்கலாம், இல்லை கோல்டாகவும் நம்ம இதில் பை பண்ணிக்க முடியும். இதில் எப்படி நம்ம ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இ-காமர்ஸ் ஜோன் மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்டை நம்ம பை பண்ண போகிறோம். அந்த பை பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரீயாக டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ டோக்கன்ஸை பயன்படுத்திக்கிட்டு நம்மளால் ஃப்ரீயாக கான்டெஸ்ட் ப்ளே பண்ணிக்க முடியும். அதில் வின்னிங்ஸும் நம்மளால் எடுக்க முடியும்.
ஸோ நம்ம ஜம்போ ஆப்பை பற்றி எனி ஃபர்தர் அப்டேட்டாக இருந்தாலும் நான் டெலிகிராம் சேனலில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் எப்படி ப்ளே பண்ணலாம், என்ன மாதிரி எப்படி கான்டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, எப்படி ஃப்ரீயாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நான் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ஜம்போ ஆப்பை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும்னா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ அடுத்ததா இந்த வெனுவோட ரெக்கார்ட். ஸோ வான்கடை ஸ்டேடியத்தோட ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மேட்சஸ் 125 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் 57, பேட் சைன் பண்ண டீம் 68 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கும் போது சேஸ் பண்ண டீம் தான் கொஞ்சம் அதிகமான மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த வெனுவோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஆர்சிபி 235 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் கேகேஆர் 67க்கே அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வெனுவோட ஆவரேஜ் ஸ்கோர் 170 அப்படிங்கிறது அடித்தாவே கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட் ஸ்கோராக தான் வந்து இருக்கும். அண்ட் ஹெட்வெட் பேட்டில். ஸோ இந்த ஹெட்வெட் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வான்கடை ஸ்டேடியத்தில் கேகேஆர் மும்பை இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த ரெக்கார்டாக வந்து இருக்குது. மொத்தம் 11 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் மும்பை தான் அதிகமான மேட்சஸ், கிட்டத்தட்ட 9 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் 2 மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த வெனுவில் மும்பையோட ஹையஸ்ட் ஸ்கோர் 186, கேகேஆரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 185 வந்து இருந்திருக்கு. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜஸ் மும்பைக்கு என்னென்னா ஹோம் கிரவுண்டில் வந்து விளாட்றது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பெரிய அட்வான்டேஜாக வந்து இருக்குது. இப்போ 2 டீமோட பாசிபிள் 12 பிளேயர் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, குயின்டன் டிகாக் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. குயின்டன் டிகாக் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ண போகிறாரு. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரூதர்ஃபுட், நமந்தீர், மிச்சல் ஸ்டானர், சதுல் தாக்கூர், பும்ரா, ட்ரெண்ட் போல் அண்ட் மைக் மார்க்கண்டே. ஸோ இதுதான் வந்து மும்பையோட ஒரு 12 பேர் கொண்ட டீமாக வந்து இருக்குது. இதில் மைக் மார்க்கண்டே தான் வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து இருக்கார். இன்கேஸ் ஃபஸ்ட்டு பேட்னா ரோஹித் சர்மா டைரக்ட் 11ல் வந்துடுவார். செகண்ட் பேட் அப்படின்னா ரோஹித் சர்மா இம்பேக்ட் பிளேயராக தான் வந்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன் அவர் அண்ட் சுனில் நரேன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஃபின் ஆலன் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ண போகிறாரு. அண்ட் ரகுவன்சி, கேமரான் கிரீன், ரிங்கு சிங், ரமதீப் சிங், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, முஸ்ரபானி, அன்குல் ராய் அண்ட் டூபே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆரோட ஒரு பாசிபிள் 12 பேராக வந்து இருக்காங்க. இது சார் வந்து இம்பேக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த டீமில் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா முஸ்ரபானி 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாரு. வருண் சக்கரவர்த்தி 4, வைபவ் அரோரா 4, மோஸ்ட் ப்ராபப்லி சுனில் நரேன் 2லேருந்து ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேலன்ஸ் இருக்க ஓவரை டூபே அவர் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணலாம். அது கேமரான் கிரீன். ஸோ இந்த 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ டூபேக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஸோ நிறையா மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட அதிக முறை விக்கெட்ஸை வந்து இழந்திருக்காரு. ஸோ ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரோட லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட நிறைய மேட்சஸ் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. அது சாருக் தூபேக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் ஒரு பவர் பிளேலேயே ஒரு ஓவர் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகம். அண்ட் மும்பையோட 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ட்ரெண்ட் போல் 4, பும்ரா 4, மிச்சல் ஸ்டாண்டர் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஹர்திக் பாண்டியா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேலன்ஸ் இருக்க ஓவரை சதுல் தாக்கூர் அண்ட் மைக் மார்க்கண்டே இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகே, இப்போது 2 டீமில் கூட பிளேயர்ஸ் வைஸில் அவங்க ஹெட்வெட் பேட்டில் எப்படி இருக்குது ஸ்டாட்ஸ் வைஸில் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அவரோட ரீசன்ட் ஃபார்மை விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு 5 மேட்ச் விளாண்டுருக்காரு. அதில் ஒரு மேட்சஸ் மட்டும்தான் ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. மற்றெல்லாம் கொஞ்சம் ஏரியா விக்கெட்ஸை வந்து இழந்திருக்காரு. அண்ட் ஹெட்வெட் பேட்டிலில் ஸோ ஹெட்வெட் பேட்டில் நல்லா இருக்குது. வின் ரெக்கார்ட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், ஓவராலாக ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவருக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசில் 2 பிளேயர் இருக்காங்க கேகேஆரில். ஒருத்தர் முஸ்ரபானி. ஸோ வேர்ல்ட் கப் மேட்சஸில் கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்து 6 பால் சம்திங் என்னமோ தான் அதுக்குள்ளே அவர் விக்கெட்டை வந்துட்டார். ஒரே ஓவரில் முஸ்ரபானி ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாரு. அண்ட் இன்னொரு ஸ்ட்ரகிள் யார்கிட்ட இருக்குன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவும் வந்திருக்காரு ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் முஸ்ரபானி பவர் பிளேலேயே வந்து பவுல் பண்ணுவார். சப்போஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் டூபே இருக்கார், ஸோ அவரும் ப்ளே பண்ணுறாருங்க மொத்தத்தில்
ரோஹித் சர்மாவுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசில் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு 15+லேருந்து 20+ ரன் இதுதான் விட்றது நம்ம பெருசாக வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கோராக வந்து இருக்க போகுது. குயின்டன் டிகாக் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக அவர் ப்ளே பண்ண இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாமே கொஞ்சம் சொதப்பலாக தான் வந்து இருந்திருக்கு. அண்ட் ஹெட்வெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப சூப்பராக வந்து ஸ்கோர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. 42ங்கிறது அவருக்கு ஆவரேஜாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேணுவிலையும் அவளுக்கு ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து இருக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் செகண்டாக பேட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவரோட ஸ்கோர் வேறு லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாரு அப்படின்னா குயின்டன் டிகாக் இருந்து ஒரு 25+ ரன் எதிர்பார்க்கலாம். செகண்டாக பேட் பண்ணுறாருன்னா ஒரு 35லேருந்து 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அடுத்த திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். ஸோ இவங்களோட பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டா அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தான் பேட்டிங் ஆர்டர் வருவார். இல்லை குயின்டன் டிகாக் அவுட் ஆகிட்டா அப்படின்னா திலக் வர்மா பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் காம்பினேஷனில் குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ திலக் வர்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பேட்ஸ்மேன்னே சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் அவரோட ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்டர்நேஷனல் மேட்சஸில் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பில் ஒரு குயிக் ஃபயர் நாக்கு வந்து ஆடிட்டு போயிடுறாருங்க. முக்கியமான மேட்சஸ்லாம் கடைசி வரை இன்னும் ப்ளே பண்ணிடுறாரு. இல்லை ஸ்கோர்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கும் போது ஒரு 10 பால் பிடிச்சாலும் ஒரு 25-30+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அவரோட ரோல் என்னமோ அது கரெக்டாக வந்து பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாருன்னா ஒரு 20+ ரன் எதிர்பார்க்கலாம். செகண்டாக பேட் பண்ணுறாருன்னா ஆக்சுவல் 30+ ரன்னுக்கு கடைசி வரையும் மேட்சஸ் நின்று முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும்போது திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும். சூரியகுமார் யாதவ். ஸோ சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வந்து பெருசாக ஃபார்ம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரீசன்ட் ஃபார்ம் ஒரு மேட்சஸ் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். மிச்சம் எல்லா மேட்ச்லையுமே டக்குன்னு விக்கெட்ஸை வந்து விட்டுட்டு போயிட்டார். என்ன இவருக்கு ஒரு அட்வான்டேஜ்னா இந்த வேணுவில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த வேணுவோட ஆவரேஜ் ஸ்கோர் 50+ அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காரு. அது வந்து இவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இவர் ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு மேட்சாக இருந்தாலும் பெருசாக அவர் வந்து ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் போக போக தான் அவர் நல்லா ஸ்கோர்ஸ் வந்து பண்ணுவார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் ஃப்ளாப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஹர்திக் பாண்டியா ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட்டு பிளேயராக வந்திருப்பார். இவரை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது, டீம்லேயும் சரி, ஸோ நம்ம ப்ளே பண்ணுறதுலையும் சரி. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாரு. வேர்ல்ட் கப் மேட்சஸை பார்த்துருக்கோம், தெரிஞ்சுக்கும். முக்கியமான தருணம் விக்கெட் தேவைங்கும் போதெல்லாம் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருந்துருக்காரு. ரொம்ப குவாலிட்டியான பவுலிங் ஸ்கில்லை வந்து வளர்த்து வச்சிருக்காருன்னே சொல்லணும். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு பிளேயர், சேஃபஸ்ட்டு பிளேயராக இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள். ரூதர்ஃபுட். ஸோ ரூதர்ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அவரோட ஆர்டர்லாம் வருவார். கடைசி அந்த ஃபினிஷிங் ரோலில் வரதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகம். எனக்கு தெரிஞ்சு ரூதர்ஃபுட் வரையும் பேட்டிங் ஆர்டர் வருவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இன்கேஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரூதர்ஃபுட் வரையுமே பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரூதர்ஃபுட் வந்து ஒரு 25+ ரன் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நமந்தீர். ஸோ நான் அவர் பெருசாக கன்சல்ட் பண்ண போகிறது கிடையாது. பேட்டிங் ஆப்ஷன் பெருசாக கிடைக்க போகிறதும் கிடையாது. மிச்சல் ஸ்டானர் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவார். மிச்சல் ஸ்டானருக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் டாப் 6ல், மிச்சம்லாம் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கனால கண்டிப்பாக மிச்சல் ஸ்டானர்கிட்ட நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த வெனுவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விக்கெட்ஸ் வச்சுருக்காரு. ஆக்சுவலி மிச்சல் ஸ்டானர் 2 விக்கெட் வரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சர்துல் தாக்கூர் ரீசன்ட் ஃபார்ம். ஸோ 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் மட்டும் ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிற எடுத்திருக்காரு. மிச்ச மேட்சஸில் பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் கிடைச்சதில்லை. வெனுவிலையும் சரி எட்வர்ட் பேட்டிலும் சரி மேட்ச்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஆக்சுவலி இந்த மேட்ச் 1 விக்கெட் ஆனால் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம், பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது. பும்ரா ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் பிளேயரில் ஒரு பிளேயர் பும்ரா வந்து இருப்பார். 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ட்ரெண்ட் போல். ஸோ அவர்கிட்ட நம்ம 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ ட்ரெண்ட் போல்டோட ட்ரெண்டோ பும்ரா இவங்க 2 பேருமே இந்த பவர் பிளேயில் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக பவர் பிளேவை டீமை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பட் சம்டைம் பும்ராவோட பவர் பிளேயில் கொடுக்காம கொஞ்சம் பின் டைம்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ஷனை மாற்றிட்டுலாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பும்ராட்டிருந்து 2 விக்கெட், ட்ரெண்ட் போல்ட் இருந்து நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மேக் மார்க்கண்டே. ஸோ லெக் பிரேக் பவுலர், அந்தளவுக்கு ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசாக இல்லை. வெனுவில் ஒரு 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் பேட்டில் நல்ல ஒரு பேட்டில் வந்து இருந்திருக்கு. 1 விக்கெட்ஸ் வேணால் நம்ம அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கேகேஆர். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலனை பொறுத்த வரைக்கும்
ஐபிஎல்லில் இது அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு மேட்சாக வந்து இருக்குது. ஹெட்வெட்டில் ப்ளே பண்ணல. வேணு ஃபஸ்ட்டு ஓவராலாக அவர் ஐபிஎல்லில் பெருசாக வந்து ப்ளே பண்ணல. ஆனால் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபின்னாலனா குயிக்காக வந்து விக்கெட்டை வந்து எடுத்துடணும். அவர் விக்கெட்டை எடுக்கலை, அவர் வாய்ப்பை அவர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் மேட்சை ஹையஸ்ட் ஸ்கோர் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஃபாஸ்டஸ்ட்டு 50 and செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். 10 பால்னு 15 பால் பிடிச்சிட்டாலும் அவர் 50+ ரன் அடிச்சிடுவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்ஸ்மேன். ஆக்சுவல் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் சரி, செகண்டாக பேட் பண்ணாலும் சரி, ஒரு 30 ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். சுனில் நரேன். ஸோ சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன்லேருந்து பேட்டிங் ஆட டாப் ஆர்டரில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவரில் மினிமம் 2-3 ஓவர் போல் பண்ணிடுவார். அதில் 1 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆக்சுவல் இந்த மேட்சும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்லாம் அவரை கொண்டு வருவாங்க. ஸோ அவரோட விக்கெட்ஸை வந்து பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ விக்கெட் போனாலும் பரவாயில்ல, அடித்து ஆடணும் அப்படிங்கிற மைண்டில் விட்டுருவாங்க. பவர் பிளே பயன்படுத்திக்கிட்டு அவரும் அடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஒரு 25+ ரன் அப்படிங்கிறது ப்ளஸ் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும். ரகேனா குவாலிட்டியான பேட்ஸ்மேன், ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு வச்சுருக்காரு. கேப்டன்ஷிப்னா கரெக்டாக வந்து ப்ளே பண்ணுவாருங்க. லாஸ்ட் சீசன் மேட்சஸில் இருந்து பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக ப்ளே பண்ண மேட்சஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சுருக்காரு. ஸோ அண்ட் போத் இன்னிங்ஸில் சேஃபஸ்ட் பிளேயராக வந்து இருப்பார். ரகுவன்சி ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக இல்லை. வெனுவிலையும் ஹெட்வேட் பேட்டிலையும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெருசாக கன்சல்ட் பண்ண தேவையில்லை. கேமரான் கிரீன் அதிகபட்ச அமௌண்ட்டு கொடுத்து கேமரான் கிரீன் வந்து எடுத்துருக்கிறாங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷனும் ஏன்னா கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே வந்து கொடுத்து எடுத்துருக்கிறாங்க. ஸோ அப்போ அவர் சிங்கிள் ஆப்ஷனில் மட்டும் அவரை ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்தாக வந்துருக்கு. ஏன்னா 23 கோடி சம்திங் எடுத்திருக்காங்க. அவங்கள பேட்டிங்க்கு மட்டும் ட்ரை பண்ணுறதுக்கு மற்ற பிளேயர்ஸ் வந்து எடுத்துருக்கலாம் இல்லையா. பவுலிங் ஆப்ஷன் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பெருசாக பவுலிங் பண்ணலையும் பெருசாக விக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ ஆக்சுவலி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தா தான் தெரிய போகுது. பேட்டிங்லேயும் இவரோட ஆர்டர் 1 down ஒரு 2nd out இந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பின்தங்கி தான் வந்து இருக்க போகுது. ஒரு 25+ ரன் வேணால் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ரிங்கு சிங், ரமதீப் சிங் 2 பேரையும் நான் பெருசாக வந்து கேன்சல் பண்ண போகிறது கிடையாது. செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படின்னா கேகேஆர் செகண்டாக பேட் பண்ணுறாங்கன்னா ரமன்தீப் சிங் அண்ட் ரிங்கு சிங் 2 பேருமே பெருசாக கேன்சல் பண்ண தேவையில்லை. அவங்க வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இன்கேஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 15+ ரன்லேருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரமன்தீப் சிங் பெருசாக ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்க போகிறது இல்லை. வைபவ் அரோரா நல்ல குவாலிட்டியான பிளேயர். எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேயிலே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். வைபவ் அரோராவுக்கு பால் நல்லாவே ஸ்விங் பண்ணுவார். அந்த பவர் பிளே நியூ பாலை பயன்படுத்திக்கிட்டு நல்லாவே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஐ கெஸ் ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். பட் இந்த வெனுவில் பெருசாக ரெக்கார்ட்ஸ் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வருண் சக்கரவர்த்தி. ஸோ வருண் சக்கரவர்த்தி ரீசன்ட் ஃபார்ம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பெருசாக விக்கெட்ஸ் கிடைக்கல. சில மேட்சஸில் நல்லாவே அடி விழுந்திருக்குன்னு சொல்லணும். வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அந்த ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் சொதப்பலாக தான் வந்து இருந்திருக்கு வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும். ஹெட்வெட் பேட்டில் எதுவும் பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. அதிகமான விக்கெட்ஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் கிடைக்கல. இந்த மேட்ச் ஒரு விக்கெட் வேற எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும். அன்குல் ராய் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மும்பையை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லாம் கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அன்குல் ராய்ட்டு நம்ம ஒரு விக்கெட் வேணால் எதிர்பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி பெருசாக யாருமே கன்சல்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பிளேயர் வந்து பெருசாக கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ரெக்கார்ட்ஸ் நல்லாவே வச்சுருக்காரு. 1-2 கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் டிஃப்ரெண்ட் பிளேயராகவும் வந்து இருப்பார். கேம் சேஞ்சிங் பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். முஷ்ரப் பானி ரீசன்ட் ஃபார்ம் ஒரு விக்கெட் 2-2 4 விக்கெட். ஸோ அவர் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்குது. மேட்சுக்கு மேட்ச் நல்லாவே விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக நினைக்கிறேன் அந்த 4 விக்கெட் எடுத்தது. ஸோ இன்டர்நேஷனல் மேட்சில் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக சம்திங் இந்த 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அப்போ கண்டிப்பாக நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர், நல்ல ஒரு விக்கெட் ஆப்ஷன் பவுலராக வந்து இருப்பார். இந்த வெனுவில் ஒரு மேட்சஸை ப்ளே பண்ணி 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரோஹித் சர்மாவுக்கும் அண்ட் முஷ்ரப் பானி இன்கேஸ் பவர் பிளேயில் பவுல் பண்ணுறாருன்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது.
கண்டிப்பாக 2 விக்கெட் வரையும் எடுத்துருவார் முஸ்ரப் அணியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீமு கூட பிளேயர்ஸ் வைஸில் அவங்க ஸ்டாட்ஸ் வைஸில் யார் யார் என்னென்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 2 டீமில் யார் யார் அந்த டீமுக்காக நல்ல ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதில் எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா 1, பும்ரா 2, மிச்சல் ஸ்டாண்டர் 3, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் மயங்க் மார்க்கண்டே 2 பேரில் எனி ஒன் 4. ஸோ இந்த 4 பிளேயர் டாப் ஆஃப் பேட்டிங் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஸ்ட்ரகிள் அண்ட் முஸ்ரப் அணிக்கிட்ட கொஞ்சம் எரியில் விக்கெட் இழந்திருக்காரு இந்த வெனுவிலேயே. ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு குயின் டிகாக் அல்லது ரோஹித் சர்மா 2 பேரில் எனி ஒன் பிளேயர் 5வது பிளேயர் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் திலக் வர்மா 6வது பிளேயிங் ஆப்ஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 6 பிளேயர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அண்ட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன், சுனில் நரேன், அஜன்கே ரகேனா இந்த 3 பிளேயர். அடுத்ததான் முஸ்ரப் அணி 4, வருண் சக்கரவர்த்தி அல்லது வைபவ் அரோரா 5, அடுத்ததா கேமரான் கிரீன் ஒரு 6. ஸோ இந்த 6 பிளேயரை வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.